என்னடா அந்த அக்காவுக்கு மூச்சு விட முடியல. கொரோனா சைனா எதுக்கு மாமா திட்டுறாங்கடா போச்சு. எதுக்கு பையா? नहीं 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 रखा नहीं अंदर ही करो नहीं नहीं आप देखो आप दिखा नहीं बे नहीं कहीं चीज खाने में क्या जा रहा है. अभी आपको देखने के लिए बोल रहे हैं, आप ऐसे मजाक कर रहे हैं अभी. ஹாய் எம்பி, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைனா பார்டர் வந்து லச்சுலான்னு ஒரு பார்டருக்கு தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பக்கமான பார்டர். இன்னும் கொஞ்சம் 0 பாயிண்ட் பார்டர் இருக்குது. அது வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே ஹை ஆகுது. அது இல்லாமல் ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இது வந்து காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் நம்ம கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம பைக்லாம் எடுத்துகிட்டு போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்மிட் வாங்கும். அது வந்து பைக் வாங்கும்போது பைக் வந்து நம்ம பேரில் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க. அதனால் அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பைக் தாத்தா பேரில் இருக்கனால நாட் அலோட். நானும் கமால் பாஷா தான் இருக்குது. என் பேர் ஷாபாஷா, நான் பாஷாவாக மாறிடுறேன், பேசாமல் கமால் பாஷாவே மாறிடுறேன் அப்படின்னு கேட்டால் செக்கிங் மூஞ்சி பார்ப்பாங்க. ஆல்ரெடி எங்கள் தாத்தா மூஞ்சி என் மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன தாத்தாக்கு நிறையா நரைச்ச முடி இருக்கும். இதான் அட்ஜஸ்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன். சைனா பார்டருக்கு ஜோயாவை எடுத்துகிட்டு போக முடியல. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே ஜோயா, நீ இங்கே பத்திரமா இரு. நான் காலையில் எந்திரிச்சு வந்தோன்னு பார்த்தேன் எம்பி. ஐயோ இங்கே பாரு ரூலு ஸ்னோலாம் வந்துடுச்சு, அங்கே பாரு அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக மண், ஸ்னோ கிடையாது. இந்த பக்கம் ஓடலாம். ஏய் ஃப்ரண்ட்ல கேமராலாம் ஆஃப் பண்ணிடு சாப்பு. என்ன ஊருக்கு வந்து தொப்பை போட்டுட்டியா? ஆமாம்மா, ஃபுல் சாப்பாடு மாமா. இவ்வளோ பெரிய தொப்பை எத்தனாங்களே. சரி முதல்ல இடத்த கண்டுபிடி, அப்புறமேட்டு இதுக்குள்ளே இருக்கிறது ஆராய்ச்சோம். 120 மீட்டர் பண்ணுவோம்மா. எதுக்கு இப்போ லுங்கி தூக்கிட்டு வந்த நீ? சைனா பார்டர் லுங்கி டான்ஸ் ஆடலான்ட்டு. அவன் ஏற்கனவே ஸ்டூப்பிட் நான்சென்ஸ் நம்மளை திட்டிகிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு கிரிஞ்சின்னு நம்மளை திட்ட போகிறான். ஆல்ரெடி நம்ம ஊரில் பண்ண கிரிஞ்சு போதாதா? லுங்கி கட்டு. இங்கே வட்டக்கூடாது. சைனா பார்டர் தான் போயிட்டு நம்ம பெருமையை காப்பா. சைனா பார்டரில் போயிட்டு லுங்கி கட்ட போகிறான். நம்ம அங்கே போய் லுங்கி கட்ட போகிற, லுங்கி மடிச்சு கட்ட மாதிரி குண்டிலேருந்து ஏதோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குண்டிலே சுட போகிறான். லுங்கி ஓட்ட போட போகுது. அருள் இருக்கான், வாங்க மாட்டேன். அருள் நேம் தப்பாக சொல்கிறான். அந்த ஆளுக்கு கால் பண்றா, விட்டுட்டு ஏதோ போயிட போறான். ஏன்டா இதுக்கு நம்ம டாக்ஸி பிடிச்சிட்டே போயிருக்கலாம்ல. வளைச்சி போடுறானுங்க மாமா, நம்மள வண்டியில் ஏற்ற பார்க்குறாங்க. இந்த பேர் எவ்வளோ பெரிய ஸ்டிக்கு. இந்த லென்த்தை தான் கேட்டியா? இதுதான் ஆமாம், வந்துட்டோம் டெஸ்டினேஷன். இவங்கள்ட்ட கேளு பேரு. இதுதான் நம்ம போக வேற வண்டி. ஆமா, லாஸ்ட் சீட் தூக்கி போடுமாமா. இல்லை நம்மள லாஸ்ட் சீட் தான் சொன்னோம். நோ அட்ஜஸ்ட்மெண்ட், ஒன்லி அட்ஜஸ்ட் கரோ. ஆமா, எனக்கு ஜன்னல் சீட்டு அந்தர்ஜோ. ஜன்னல் சீட் எனக்கு. நான் வேடிக்கை பார்த்துட்டு அருள் என்ன குளிரா எப்படி இருக்கு? ஆன்ல தான் இருக்கு. நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? போலீஸ் அண்ணா இப்போ பிடிச்சாங்கல்ல, தெரியாம ஆன் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவைப்படும். இப்போ ஆன் பண்ணிக்கணும். சரியான குளிரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைனா பார்டர் பக்கமாக தான் இருக்கும். டவர் கிடைக்குதுடா. லைட்டாக ஒரே ஒரு இன்ச்சு மட்டும்தான் டவர் கிடைக்குது. ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இது வச்சு நம்ம எவ்வளோ டிகிரியில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டியா? சாமி இது தொட்டேன்டா, ஒண்ணு கொடுறேன் ஆவியா போகுது, தண்ணி வெளியே வர மாட்டேங்குது. இங்க இருந்து என்ன 1 லிட்டர் தண்ணி சரின்ட்டு பக்கெட்ல கை ஓடுறேன். ஏதோ ஐஸ் கட்டிக்குள்ள கை ஓடுற மாதிரி இருக்குது. யார் பக்கெட்ல கை ஓட சொன்னா? ஒண்ணுக்கு போயிட்டு கை கழுவாம இந்த ஒரு டிகிரி எப்படி பாக்குறது? வெதர் ஃபோன்ல உடனே வரும். லொகேஷன் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா இது லொகேஷன் இருந்தாலே இப்போ நெட்வொர்க் தேவையில்ல. போனோன்னா ஆவியா பறக்குது. 2க்கு போனா என்ன பண்ணுவாங்க? கையை தூக்கிட்டு தான் போவாங்களா? கேங்டாக் இல்ல மாமா, லோட் ஆகும்டா. இந்த பாத்ரூம் கக்கூஸ்ல எல்லாம் யாரும் ஆய் போக கூடாதுன்னு மூடி வச்சிருக்காங்க மாமா, கல்ல போட்டு. ஆமா, நீ ஆய் போயிட்டீனா என்ன பண்றது? ஆய் போனா எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல பாம்பு கீம்பு வரும்னு நினைக்கிறேன் மாமா. அதனாலதான் இருக்கேன். என்ன வரும்? ஆய் வரும். ரோடு எப்போதைக்கு ஆறுது, எப்போ வரும் மாமா? இது அடிக்கணும் மாமா. நம்மளும் மேகி சொல்லி இதுக்கு பேர் போடணும். மேகி சொல்லிடலாமா? சூடா மேகி சாப்பிடு சொல்லுங்க. 3 மேகி அப்படியே விளாக் பண்ணிட்டோம். நான் இங்க இது வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வரேன். ஏன் வாக்கிங் போறேன்னு வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவேன், கொரியர் போட்டுருவேன். ஆஹா, எம்பி சரியான குளிரா இருக்கு. ஆன்ட்டி 3 மேகி.
கரம் கரம் ஆன்டி நம்பர் ஒன்னா இன்னும் ஆன்டியே ஆமாம் ஆன்டி நம்பர் ஒன் குக்கா இப்போ நான் நம்பர் ஒன்றுன்னா வேற ஏதோ நினச்சிட்டேன்ப்பா. அவங்க குக்கிங்கில் சொன்னாங்க. குக்கிங்லையா? எம்பி நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டிலே யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து சைனா போர்டர் லுங்கி கட்டி டான்ஸ் ஆடுவோம். லுங்கி இங்கே இருக்கா பாருங்க, லுங்கி மறைச்சி வச்சிருக்கேன் தொப்பைக்குள்ள. தமிழ்நாட்டில் யாருமே பண்ணது நாம பண்ண போகிறோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலே யாருமே லுங்கி டான்ஸ் ஆடினது இல்லை. நாம தான் சைனாவில் ஆடுறோன்னு. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே பழைய ஐஸ் கட்டி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தல எக்ஸ்பீரியர் அழுக்கா இருக்கு. அழுக்கு ஐஸ் கட்டி. அது பேர் எப்படா கூப்பிட்டு போவானுங்க? நட்டுலா போகணும், சாப்பிட்டு போகணும். இருங்க இப்படி போகிற வழியில் vlog கண்டினியூ பண்ணுற. வண்டி வேறு கொழுங்கு. என்னது நம்மளை கூப்பிட்டு அந்த கேப் டிரைவர் வந்து அவர் கடைக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு. ஸ்பான்சர் பண்ணால் ஃப்ரீயாக வாங்கி தரணும். என்னதான் ஸ்பான்சர் பண்ணுறாராம். எம்பி மேலே போக போக குளிர் அதிகமாகிட்டே இருக்கு. ஆமாம் கம்மிங். இங்கே பாருங்கள், இங்கே ஃபேமஸான யாங்க் நம்ம ஊரில் இருக்கிற மாடு மாதிரி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த யாங்க்கு குளிரே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியாக தான் இருக்கும். அழகாக இருக்குல்ல? ஐயோ ஜன்னலை மூடி வச்சுட்டு இப்போ ஜன்னலை திறக்கும் போது அரே பாப்ரே என்ன குளிர். என்ன இது ஓப்பன் பண்ண முடியல மாமா? எங்கடா இன்னொன்று இருக்காது? नंबर 2025 ஓகே ஓகே 2025. ஓகே பையா. இது வேற குளிர். இங்கே பாருங்க, இப்போ இங்கே ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோ தான். ஆஹா என்ன குளிர், என்ன குளிர் நடுங்குது. அப்பா -டிகிரி. எவ்வளோ குளிர் இருக்குன்னு நான் காட்டுறேன் இருங்க. எவ்வளோ குளிர் இருக்கு. கேமரா போட்டு ஏவன் ஆமாம் பாக்கி பையா இருக்காரு. எவ்வளோ குளிர் இருக்குன்னு பாருங்க. 42 டிகிரி இருக்கு. ஆமாம் அதுதான் மாமா அந்த பார்டர். இது எம்பி இங்கே வந்து இந்தியாக்காரங்களும் சைனாக்காரங்க வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி எப்படி சௌக்கியமாக இருக்கேன் மச்சான், நல்லா இருக்கேன் மச்சான் அப்படி சொல்லி மீட் பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த கைடு தான் சொன்னார். ஜாக்கெட் அப்போயே வாங்க சொன்னார். நான் வாங்கவே இல்லை. இப்போ தான் குளிர் தெரியுது. அதில் எப்படி இருக்கு லைஃப்பில்? நீ என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி? என்னங்க ரூல்ஸ் இருக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி சாவடிக்கிறதுக்கு? எத்தனை மணி நேரத்தில் வருதுன்னு கேட்டியா? ஆமாம் அன்லிமிட்டட் டைம் மாமா. ரொம்ப குளிர் தாங்க போறோம்னா கீழே இறங்கிடலாம். வெயில் அடிக்குது, வெயிலும் அடிக்குது குளிரும் அடிக்குது. அங்கே பாரு, அங்கே ஏறி அங்கே போகணும். இங்கே பாருங்க ஸ்னோ அங்கே தெரியுது பாருங்க. ஆஹா எங்கள் வண்டியில் வந்து ஐயோ எங்கள் வண்டியில் வந்தவங்க எல்லாரும் கப்புள்ஸ். என்ன ஜோக் சொன்னாங்கன்னே தெரியல. சிரிக்கிறாங்க. ஆமாம் சூப்பர் ஜோக்கு அப்படின்றோம். இந்த தருணத்தில் என்னடா அந்த அக்காவுக்கு மூச்சு விட முடியல. ஐயோ 0 டிகிரியாடா அக்கான்னு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படிதான் இருக்கு. மாமா எங்கடா எப்படி மாறிட்டாரு? ஓ மாமா அங்கே இருக்கியா? சாரி வேற அங்கிளை பார்த்து மாமான்னு நினச்சிக்கிட்டேன். மாமா ஒருத்தங்க பேஷண்ட் மாமா மூச்சு விட முடியும் மாமா. அதான் பார்த்தேன். நான் என்னையும் ஒரு போட்டோண்ணா. இதுதான் பார்டரா? நட்டுலா எவ்வளோ ஃபீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,140 ஃபீட்டு. मुझे पता नहीं आप न्यू जैकेट கிடைக்குமான்னு கேக்குறாங்க. நாங்களே ऊपर जाओ दुकान है शॉप இருக்கும் மாமா. வச்சிருப்பானுங்க மாமா. பிஸ்னஸ் மைண்ட் மாமா. மேலெல்லாம் வச்சிருப்பானுங்க மாமா. கேமரா இருப்பானுங்க. கீழே கூட அப்படிலாம் பேச வர எனக்கு. இப்போ நானே பிடிக்கிறேன். குளிர்தே. கையில் பேசுனதான் எனக்கு சாரிக்கா. எம்பி இப்போ பார்த்தீங்கன்னா -டிகிரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான குளிராக இருக்குது. லுங்கியே பார்த்தீங்கன்னா சொட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். லோ பட்ஜெட் சொட்டருங்க இது. வாய் லிப்ஸ்லாம் நமத்து போச்சு. இது இங்கே தான் நம்ம வந்து மேகி இந்த மாதிரி தான் சாப்பிடணும். சூடான ஐட்டம்லாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும். 2 பேரும் விட்டுட்டு மேலே ஓடிட்டாங்க. இது மந்திர் கிந்திர் இருக்கான்னு தெரில. மேலே எல்லாரும் ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் ஏறி போயிட்டுருக்கோம். கெட்டப் பாருங்களேன். லுங்கி வச்சுக்கிட்டு எப்படி ஆகிப்போச்சு. ஸ்னோ பார்த்தீங்களா இங்கே இருக்குது. எவ்வளோ பக்கத்தில் நான் இப்போ தான் பார்க்குறேன். லடாக்கில் கூட பார்க்கல. லடாக்கில் பார்த்தது வந்து இந்த ஸ்னோ அழுக்கு ஸ்னோ.
இங்கே பிளாக் பண்ணாலே மூச்சு வாங்குதுடா டே. அதான் ஸ்னோ இப்படி எடுக்க முடியாதா குமிஞ்சி? எடு ஆட்டு நகத்துல சொல்லிட்டு இருக்கிற டேய். அள்ளி ஏறுறானா கிள்ளி எடுக்கிறியடா ஸ்னோவை. நம்ம அவ்வளோ தூரத்தில் வந்தது ஸ்னோ பார்க்க. அள்ளி எடுக்கணும். இங்கே அள்ளிடு ஹாங்கா இருக்குதா? இங்க கையில கட்டி எடுத்துட்டு போறாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு பாரு ஃப்ரிட்ஜில். அதுக்குள்ள கிடையாது, கரைஞ்சிருண்டா அதுக்குள்ள. ஸ்னோ பால் விளையாடலாம்டா மேலே போயிட்டு. என்ன சொல்ற? உன்னைய நாங்கள் கல் மாதிரி செஞ்சு அடிப்பேன். வலிக்கும் தெரியுமா? வலிக்கும்டா அருளே. ஸ்னோல தான் நடக்கிறோமா? பனிக்கட்டில நடக்கிறோம்டா. எம்பி நான் வந்து ரகசியமாக தான் பிளாக் பண்ணுறேன். மாமா கேமரா பிடிங்கிடுவானா எம்பி? இங்கே மிலிட்ரி வரங்க, மிலிட்ரிக்காரங்க பிடிங்கிடுவாங்களா? அதனால தான் லுங்கிக்குள்ளே வச்சு பிளாக் பண்ணிட்டுருக்கேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த அங்கேருந்து பிளாக் பண்ணுறேன்ட்டு நீங்கள் 18+ நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து அலோடு கிடையாது. ஏன்னா சைனா பார்டர் பக்கமாக இருக்கும்ல. இது சைனாவோட முடியலாம் எழுதியிருக்கேன் எம்பி. ஆமாம் காட்டவே முடியாதா மாமா? வீடியோ எடுக்க முடியாதா மாமா? நான் உன்னை மறைச்சிக்கிறேன், நீ எடுத்துரு மாமா. அதுதான் சீனா பிளாக் போல. சீனா பிளாக் இல்லை, சைனா பிளாக் மாமா. இதுவும் சைனாவா? ஓ அதனால தான் வீடியோ எடுக்க இல்லையா? ஓகே கார்பரேட்ஸ் போட்டு விட்டுருவாங்க சைனாக்காரனுங்க. இதுதான் சைனா எம்பி, பார்த்துக்கோங்க. ये करता था क्या? थोड़ा गाल बंद हो गए क्या उसको स्कोर करता था। बट मौका नहीं मिला, साला निकला नहीं। अच्छा ஏதோ சொல்றாரு, ஒன்றும் புரியல. சைனா क्या? China full. This is Chinese building. That also China building. The China flag. All the banks. Okay. We are proud. You are bloody Chinese. Bloody Chinese. கொரோனா சைனா. எதுக்கு மாமா bloody திட்டுறாங்கடா இவங்கனால. நம்ம கொரோனா ஈஸியா வந்துச்சுன்னு. ஈஸியா வரல மாமா, சுலபமா தான் வந்துச்சாமா. அப்படியா? காத்தோட்டமாவே இந்த வீடியோ எடுக்கூடாது. நானே ரகசியமா தான் எடுக்கிறேன். ஆமா அங்க பாருமா ஃபுல்லா ஐஸ் கட்டி. அந்த கம்பிலாம் சைனா தான். ஓ இது பார்டரே இப்படிதான் இருக்குமா? இந்தியா பிளாக், அங்க போய் சைனா பிளாக். எங்க இந்தியா பிளாக்? ஒரு மலையில இருந்து பார்த்தா இன்னொரு மலை. அந்த மலையை பாருங்க. நானே ரகசியமா எடுத்துட்டு இருக்கேன். அவரை காக்கலாம் மாமா கண்ணாடி போட்டுக்கிட்டு. அங்கேயே இன்னொன்று கொஞ்சம் இருங்க எம்பி எக்ஸ்பிளனேஷன் பண்றதானா அவரை காட்ட முடியாது. பையா நீங்களும் சைனாவா? இந்தியா ஆர்மி. சைனா சைனா லோகோ. சாக்லேட் வாலா ப்ளோஸ் தான். ஓகே சாக்லேட் மாதிரி இருக்கிறது சைனாவா? குளிருது. ஒய் நாட்டு இது தேவைக்கூடாதா? போச்சு. எதுக்கு भैया? नहीं लगा नहीं, अंदर ही करो, अंदर ही नहीं आप देखो आप दिखा रहा नहीं कहीं चीज थी। अभी आपको देखने के लिए बोल रहे हैं, आप ऐसे मजाक कर रहे हैं। अभी लास्ट फोटो निकालो लास्ट। अरे नजदीक है कहीं मैं कहीं वो थोड़ी नहीं हूँ चाइना का। अंदर ஜஸ்ட் மிஸ்ல எல்லா ஸ்கிரீன் ஆஃப் பண்ணனால ஜஸ்ட் மிஸ்ல மாட்டேன் எம்பி. மிலிட்டரியானாட்ட அந்த பில்டிங் தெரியுதுல, அந்த பில்டிங் எல்லாமே சைனா தான் மாமா. இது நம்ம சென்டிங் தான் மாமா. அந்த பில்டிங் அவங்களுது. இந்த பேர் காம்பவுண்டோட போது பாத்தியா? ஆமா இந்த காம்பவுண்ட் எல்லாம் இது நம்ம இதுக்கு அந்தாண்ட இருக்கிறது எல்லாமே அவங்களுது. ஓஹோ மாமா கொடி எங்க மாமா பறக்குது? சைனா கொடி வாங்கலான்னு பார்த்தேன், முடியல. சைனா போறது தனி ரூல்ஸ், தனி இதே இருக்காங்க. அக்ரிமெண்ட் பண்ணுமாமா. நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறாங்கப்பா. போக போக வந்து நைட்டு மாதிரி ஆகிட்டு இருக்கு மாமா. தெரியுதா சைனா பார்ட்ரு அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் சைனா பார்ட்ரு. ஆமாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. நானும் அந்த சைடில் வந்து கிளிப் ஆட் பண்ணி விடுறேன். 3x ஸ்கோப் போட்டால் தான் ஜூமிங் பண்ண முடியும். 3x டோட்டல் ஸ்கோப். இப்போன்னு பார்த்து பப்ஜியோட ஸ்கோப் தான் ஞாபகம் வருது. இருந்தாலும் இந்த குளிர் கொஞ்சம் ரொம்ப அடிக்குதுப்பா. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்கள் அம்மா ஃப்ளைட்லேருந்து கூப்பிட்டு வரேன். மம்மி நான் அனுபவிக்கிற குரல்லாம் நீங்களும் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. பையன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டு துப்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருக்கேன். மூக்கு சரி வர வருது, இதை வச்சு உடச்சிட்டு இருக்கேன். மாமா எங்க கமீன்? புகைப்படம்னா இரு
ஃபோன் இப்போ பார்த்து ஜோப்பில் வச்சுட்டேனே. இரு மாமா, கையெல்லாம் அந்த மறுத்து போச்சு. மாமா எங்க மாமா ஆல்ரெடியும் தெரியாம வரியா? இந்த ஊருக்காரனா மாதிரியா? இல்ல நான் தான். பார்த்து பத்திரம். அங்கே பாருங்க, ஜூம் பண்ணுற பாருங்க, கொடி தெரியும். கொடி ஆடுதுங்களா? அதுதான் சைனா பார்டர். சைனா. இருங்க இப்போ நான் கீழே போய் vlog கண்டினியூ பண்ணுறேன். என்னால் முடியல, நடக்கும். அது இல்லாமல் மிலிட்ரியானா வேறு பயமுறுத்திட்டாங்க. நல்ல வேலை ஏதோ ஒரு வீடியோ காமிச்சு ஏமாற்றிட்டேன் மிலிட்ரியானாவை. எல்லாம் என்னோட இங்கெல்லாம் வராதீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் இஷ்யூ, ஆஸ்மா, ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ரீத்திங் இஷ்யூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வராதிங்க. மறக்காமல் எங்கள் சைடு வந்து விசிட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து ப்ரீத்திங் இஷ்யூவாக தான் கீழே போனாங்க. அதனால் குளிர் பாருங்கள், சரியான டைம். பார்க்க தான் இங்கே ஸ்னோ கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது. அதனால் பார்த்து சேஃபாக நீங்கள் வர மாதிரி இருந்தால் வண்டியில் வந்துடாதீங்க, டூ வீலரில் வராதிங்க, ஒன்லி காரில் வாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு வந்து அது தனி பாஸு. இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி கணக்கு வரும். அங்கே கொடி ஆடுது பார்த்தீங்களா, அதுதான் சைனா. நம்ம இந்தியாவோட ஆர்மினா அண்ணாங்கெல்லாம் சைனா பார்டர் வந்து ரொம்ப காவலாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கடைபிடிக்கிறாங்க. இங்கேருந்து வந்து அந்த பாஸ் இருந்தால் தான் விடுவாங்க, நம்மளை விட மாட்டாங்க. மாமா என்கிட்ட ஒரு ஐடியா டவுட் கேட்டுச்சு. சைனா பார்டர் ஏன் விடல, அப்போ ஏன் பருத்தி மூட்டைலாம் இங்கேருந்து போகுது, அதுக்கப்புறமா இந்த மேக மூட்டைங்கள்லாம் எதுக்கு போகுது, அதுக்கப்புறமா காற்றெல்லாம் எதுக்கு போகுது அப்படின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் இயற்கைக்கு எப்படி நம்ம தடை போட முடியாது. அது அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் கொரோனாவை கொண்டு வந்து விடும் நம்ம ஊருக்கு. அப்படி தான் பண்ணணும். இந்த சைடு பார்த்தீங்களா ரைடர்ஸாக இருக்காங்கப்பா, அழகாக இருக்காங்க. நாமளும் ஒரு ரைடர்ஸ், நம்மளும் ஹெல்மெட் போட்டு ஜாக்கெட் போட்டு ரைடர் மாதிரி மாசாக வந்திருப்போம். நம்மளே விரிக்க பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த கோலத்தில் விரிக்க தாங்க பார்த்துருக்கேன். இந்த இதுலேயே நான் மட்டும்தான் வித்தியாசமாக லுங்கி கட்டிட்டு போயிட்டுருக்கேன். இது என்ன புது ஸ்டைல்னு தெரியாமல் அவங்களே நம்மள்ட்ட 4-5 பேர் கேட்டாங்க வேறு, என்ன இது புதுசாக இருக்கிறது அப்படின்ட்டு. மாமா நான் வந்து தமிழ்நாட்டு பெருமை நைட்டில் சேர்க்குற அருமை எங்களோட லுங்கிடா அப்படின்னு. எங்க மாமாவை காணோம். ஹெல்மெட் போட்டு ரைடர் எப்படி போறாரு பாருங்க. நாமளும் இருக்கோமே. தாத்தா உன் பேரில் வாங்குறது பேரில் என் பேர்லேயே வண்டி வாங்கியிருக்கலாம் தாத்தா. சே, 60 வயசுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. பேரில் ரிஜிஸ்டர் ஆகாது ஏதோ சொன்னாங்க, ஏதோ இஷ்யூஸ்லாம் வரும், அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி அதனால சரி தாத்தா பேர்லேயே போட்டுக்கோங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர்லேயே விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இங்கே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிறாங்கப்பா சிக்கிமில். சில பேர் ஓகே நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம நடக்கிறாங்க. அதுக்கு வந்து மாமா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சொன்னார். அந்த ஹிஸ்ட்ரி வந்து இப்படின்னாரு. உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. அந்த மாமாவை காணோம். இருங்க எப்படி முதல்ல மாமாவை தொலைச்சி விட்டேன். இந்த ஊரில் வர சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, ஏமாற்றிடுவாங்கங்க. நான் என்ன வேற ஒரு நாள் நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு இந்த மாதிரி பைக்லாம் மாசாக ரெடி பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம் ஒய்ஃப் கூட. இதே மாதிரி ரைட் நம்ம பண்ணுறோம். நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த வாட்டிலாம் பட்ஜெட் கம்மியாகிற மாதிரிலாம் விட மாட்டேன். போனால் அடுத்த வாட்டிலாம் பட்ஜெட் நிறையாவே சேர்த்து வச்சுட்டு தான் நான் வருவேன். எப்படி ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன் ரொம்பவே. நானும் மாமாவும் கப்புள்ஸ் கோல்ஸ் பண்ண போகிறோம். மாமாவும் அண்ணி வருவாங்க, நானும் என் ஒய்ஃபும். பார்க்கலாம், எல்லாம் நினைக்கணும், நாம் ஒன்று நினைக்கிறோம், அதுவாக நடக்குது என்னன்னு தெரில. பார்க்கலாம். கடவுளே என்னோட ஆசையை நிறைவேற்றுப்பா. எனக்கு இருக்கிறது இந்த சின்ன ஆசை தான், என் ஒய்ஃபோட ட்ராவல் பண்ணணும். அப்புறமா அம்மாவை கூப்பிட்டு வரணும். அம்மாவை தங்கச்சியெல்லாம் ஒரு நாள் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து காமிக்கணும், சுற்றி காமிக்கணும். எனக்கு அதுதான் ட்ரீமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை எங்கேயும் போனதில்லை. நான் மட்டும்தான் இங்கேருந்து போயிட்டே இருக்கேன். சாரி பையா, நான் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா மாதிரி என் மேலே ஜெலஸ் ஆகிட்டாங்க எங்கள் அம்மாவே. அடுத்த வாட்டி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வருவேன். நல்ல பையனா பேர் வாங்க போனேன். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நான் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எந்த ஸ்டாப்பில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து சிவன் டெம்பிள் தெரியும். எதுக்குடா ரொம்ப நாள் கழிச்சு டிரைவர் அங்கிள் சொன்னார், வளர்றதோ வரீங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போங்க, அப்போ தான் கொஞ்சம் சில் அவுட்டாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் செலவு பண்ண எக்ஸ்பென்ஸுக்கு ஒர்த்தாக இருக்கும். எதுக்கு பாதியிலே ஒன்று விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் சரி இந்த அருவியில் வந்து இப்போ ஏறிட்டு இருக்கோம். பாருங்கள், மாமா ஆல்ரெடி பாருங்கள் அங்கே விஜயகாமுக்கு போயிட்டார். அங்கே நின்று போதி தர்மன் மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க வணக்கத்தை வச்சுக்கிட்டு. அதுக்கோசம் தான் எங்கள் மாமா போயிருக்காங்க. மாமா கோ, ஐ டேக் வீடியோ. வை வாட் ஹேப்பன்? பயம். சில் வாட்டர் கம்மிங். ஓ நினைச்சிருச்சோ. ரைடிங் ஷூ வந்து கழுவுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரைடிங் ஷூவை. பரவாயில்ல, கடவுளாக பார்த்து சிவனாக பார்த்து இந்த மாதிரி தருணம் கொடுத்து வச்சுருக்காரு.
இங்கே பார்த்தீங்கன்னா இது புனிதமான நீரோ ஏதோ சொல்கிறாங்க. லைட்டாக போகிறவங்களாம் தலையில் தேய்ச்சிட்டு போகிறாங்க. எங்கேருந்து வருது பாருங்கள், அங்கேருந்து வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பாருங்கள் தண்ணியில் விளையாண்டுருக்குது. எங்கள் கூட வந்த அக்கா தான். ஏதோ ஒரு கோயில் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 100 ரூபா ஏதோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கலந்தாய்வு பண்ணி 100 ரூபா தரீங்களா? ஓகே ஓகே பையா வாங்க. கோயில் விஷயத்தில் வந்து நம்ம எப்பயும் விளையாடுறது எல்லா கோயிலும் விசிட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே இருக்க கோயிலாம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்காது. என்ன மாதிரி தமிழ்நாடு பார்த்துருப்போம். அதனால் இந்த சைடு பார்க்குறது தான் ஒரு வித்தியாசமாக. இங்கே பாருங்களேன், மவுண்டன் மேலே சிவன் இருக்கார். இங்கே பாருங்கள் ஃபால்ஸோடு இருக்குது, லடாக் கொடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இருங்க இங்கேருந்து நான் வந்து மாமா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபராகவே மாறிட்டார். அங்கே பாருங்க எடுத்துகிட்டு இருக்காரு. மாமாவே போஸ்ட் சொல்லி கொடுக்குதுப்பா. நானே ஒரு கப்புள்ஸ் தான், எனக்கு தெரியாதா? கொடுங்க கட்டிப்பிடிங்க இந்த கசையா அப்படின்னு இது அக்கான்ற மாமா. இந்த ஊர் கலாச்சாரம் படி கோயிலுக்கு போகும்போது ஷூ கழட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பாருங்க நல்ல பயம், நானும் மாமாவும் ஷூ கழட்டி வச்சுட்டோம். இங்கே உள்ள எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே ஷூ போட்டுகிட்டே போகிறாங்கப்பா. ஷூஸு ஸ்லிப்பர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. மாமா என்ன தெரியுமா ஒரே டைலாக் தான், திஸ் இஸ் மை கல்ச்சர், ஐ எம் செருப்பு கழட்டுறேன், நீங்கள் கழட்டாதீங்க அப்படின்னுச்சு. வா இங்கே இதுதான் சிவன் டெம்பிள். எம்பி இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்குதுன்னு புதுசாக இப்போ தான் ஒட்டி கேட்டேன். போகும்போது ஒரு ஹிந்தி பயாசெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. 5 கல் அடுக்கி நம்ம விஷ் கேட்டால் அது நடக்கும்ன்ட்டு. நாம் எல்லோரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைனாக தான் அடிக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் பாருங்கள் ஈஃபில் டவர் மாதிரி அங்கே அடிக்கிருக்கேன். நம்மளது மட்டும் தனியாக தெரியும் பாருங்களேன். எப்போ வேணால் இடிஞ்சுலும் அதை அங்கே கட்டிட்டு சீக்கிரம் நம்ம 1 மில்லியன் வந்து எம்பி ஃபேமிலி ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணேன். சிவனை நாட்டிலேருந்து இருங்க அப்படியே ஒரு சிவனை குஷி பண்ணுற மாதிரி ஒரு சுற்றிடலாம். ஏன் கல் மட்டும் அடிக்கிட்டம்மா சிவனை கேட்காம விட்டாருன்னா, அதனால் எதுக்கும் ஒரு சுற்றிடலாம்ப்பா. அது வந்து ரொம்பவே போராடின ஒரு மகுத்தமான ஒரு பாபான்னு அவர் பேர். பாபா ஹர்பஜன் சிங் ஏதோ ஒரு பேர் தெரில, என்னன்ட்டு வெளில போய்ட்டு என்னென்னு செக் பண்ணிக்கலாம். இருங்க பிரசாத் வாங்கி பையா, பிரசாத். ஆஹா இந்த இதுதான் பிரசாத். அவர் ஆஃபீஸு லிவிங் ரூமு. அவர் ஏதோ தேசப்பற்று ஏதோ பண்ணியிருக்காரு. என்ன ஏதுன்ட்டு நம்ம இங்கே இருக்க பேட்டு கேட்கணும். மரியாதை செலுத்துகிறாங்கப்பா. பாருங்க எப்படி ஸ்ரீ பாபா ஹர்பஜன் சிங் அவரோட சிலை தான். அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ஹிஸ்ட்ரி வந்து அங்கே எழுதி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் இருங்க. இதுதான் பிளாக் கேட்ஸ். கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா பிளாக் கேட்ஸ். ட்ரோன் வந்து பார்க்க ஓட்டணும்னா சுற்றுவாங்க போல். இங்கே போட்டிருக்காங்க போல. ட்ரோன் நாட் அலவுடு. டூ நாட் டேக் ஃபோட்டோ வித் ஆர்மி பர்சன்களோட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. மாமா கதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஹிஸ்ட்ரி 1966 இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாரி மாமா 1967 மாமா. தப்பா படிக்கிற நீ. சாரி, அதுவும் நீ தப்பா பண்ணிருக்க. அங்க பாரு 65 1940 இருக்கு. ஏய் அவர் பேரு எப்ப பிறந்தாருன்னா 1900. சரி இவர் பேர் சொல்லு. இவர் பேரு சிங். ஸ்ரீ பாபா ஹர்பஜன் சிங். அங்க போட்டுருந்துச்சே. ஆமா அவர்தான். இவர்கிட்ட யாராச்சும் கேட்கலாமாம்மா? எம்பி இவர் தான் பாபா ஹர்பஜன் ஹஸ்பண்ட். எங்கே பிறந்தாரு, எந்த வருஷத்தில் இது ஆனால் சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கோம். நீங்கள் முடிஞ்சால் ரீட் பண்ணி பாருங்கள். இங்கே என்னால் ரீட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்கனால நின்று ரீட் பண்ண முடியல. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் வந்து அது அப்புறமா வீடியோவில் பார்க்கும்போது உட்காந்து ரீட் பண்ணிக்கலாம். இவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு ரீட் பண்ணிக்கலாம்ல. இப்போ நம்ம எந்த ஸ்டாப்பில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமான வந்து ஹாங் என்கிற மாமா இது பேர் என்ன? யாக். இது வந்து நிறையா சைனீஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. யாக்கு வந்து தெய்வமாக இல்லை மாமா. சைனீஸ் படத்தில் மோஸ்ட்லி ஒரு தமிழ் படத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. நார்த்து மூவி. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ரவுண்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு பர்சன் 100 ரூபாயா, எவ்வளோ வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா. இங்கே பாருங்களேன் அந்த யாக்கு. பாய் போங்க. வீலிங் பண்ணுங்க. ஓகே நீ பாய்டா. பாய். இந்த யாங் என்னந்திர சோம்பேறியா இருக்குது. இந்த யாங் சோம்பேறி இல்ல, விட்டு தூக்குது. அது உன்னை மட்டும் தான் தூக்குது. நான் வந்தா மட்டும் முறைக்குது. பாரு எப்படி இருக்குது அது. மாமா அது ஃபுல்லாவே ரொம்ப பெருசா இருக்கு. டம்மி மாமா. டம்மி டச் பண்ணி பாரு. டச் கரோ ஃபர்ஸ்ட். நானா ஆல்ரெடி பகை இருக்கு அவனுக்கு அதுக்கும். அங்கிட்டு போவோம். இந்த யாங்க்கு பாரு மாமா. நாக்கு தள்ள கூட்டு போறாரு பையா. நீ தான் குட்டி, அங்க இருக்கிறதுலயே குட்டியா இருக்க. சின்ன பையன் நினைக்கிறேன். டேய் வாடா அருள். என்ன போஸ்?
அம்மா ஒரு போஸுக்கு அவன் அடிமை ஆகிட்டான் மாமா. அந்த அங்கிள் போஸுக்கு அங்கே பாரு போஸ் சொல்லி கொடுக்குறான். அவன் போஸ் சொல்லி கொடுக்குறான் மாமா அருள். இவனை எதுக்கு கூட்டம் வந்தோமோ அதுக்கு யூஸ் ஆகல. போஸ் ஒரு இடுப்பில் கை வைங்க, அங்கே கை வைங்க. ராஜா போஸ் எந்திரிச்சிச்சு. नहीं नहीं भैया बैठ गया. Say hi. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஐடி வந்து காமிச்சிட்டு இருக்கேன். எம்பி நம்மள பவர் பற்றி என்னன்னு தெரியல. 10 மாமா 1 மினிட் நான் ஒரு 2 லேக் ரெக்கார்டிங் அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது இல்லை சார்ஜ் இல்லை. நம்மளோட குடும்பத்தின் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. ட்ராவல் பண்ணது ஏதோ ஒரு 5 ஹவர்ஸ் தான், 5 ஹவர்ஸ் தான் ட்ராவல் பண்ணோம். பார்த்தா ஃபேமிலி ஆகிட்டோம். இந்த மாதிரி பாண்டிங் கிடைக்கவே கிடைக்காது ட்ராவல் பண்ணும்போது. ஏன் வாட் ஹேப்பன் மாமா தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுவார்ல. நம்ம வீடியோ புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் வந்துட்டு அமுக்கிடுங்க. எப்படியா என்னோட இன்ஸ்டா ஒன்றும் ஆகலைல்ல. தேங்கப்பா அந்த குழி எப்படி வந்துச்சுன்னே தெரியல. சடான்னு வந்துச்சு. அது எல்லாமே எப்பயும் இங்கே உடஞ்சி போச்சு. எஸ்திரிக்கிட்டு உடஞ்சிடுச்சு. மெதுவாக தான் மாற்றணும். கழட்டி வச்சிடும். இந்த வண்டி யூஸ் பண்ண மாட்டேன். சைக்கிள் தான். அடுத்த 1 மாதம் 2 மாதம் சைக்கிள் தான். ஆமாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எம்பி. 100 200 கால் பண்ணி இருக்கான்னு சொல்லி கேட்க நிலமை வந்துருச்சு. சே ரைடுனா நான் உண்மையாக சொல்கிறேன். ரைடு போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 ரூபா 40 ரூபா எடுத்துகிட்டு போயிருங்க. 10 ரூபா 20 ரூபா நம்பி போனீங்கன்னா இப்படி தான் நடு ரோட்டில் நின்று கீழே நின்றுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறதா இருக்குது. சே எவ்வளோ நம்மளுக்கு இன்சல்ட் ஆகி போச்சு. நாம் முதல்ல வேலைக்கு ஒன்று போகணும். வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்க வேலையை பார்ப்போம். சம்பாதிச்சு சேர்த்தி வைக்கணும். எவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்கதான் பேருக்கு வச்சுருக்கதான். பெட்ரோல் கூட அடிக்கிற நிலமை இல்லை. அடித்த பெட்ரோல்லாம் குடிச்சு இதாகிடுச்சு. 20 ரூபா. இது பக்கம் எவ்வளோ செலவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா செலவு வந்துருச்சு. செலவு வந்துச்சு இல்லை செலவாயிருச்சு. நீ எந்த பக்கத்தில் இருந்து தேடினா? வந்துருச்சு வாடா. 100 ரூபா வந்திருக்குடா. ஒரு புண்ணியவாதி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். இல்லை அக்கௌண்ட்டில் 80 ரூபா தான் இருக்குன்னா சரி 80 ரூபா போட்டு என் அக்கௌண்ட்டில் ஒரு 20 ரூபா இருக்குது. 100 ரூபாயை ஜாயின் பண்ணி விட்டு நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு கீழே போய் இறங்கிடலாம். என்ன சொல்கிற? ட்ரைலெலாம் இல்லை. ஒரு 10 கிலோமீட்டர் போகுதுன்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்ரு. வா 100 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம் தான். ஸ்கேன் பண்ணு வா. யாரா அந்த காரை அங்கே பார்க் பண்ணி வச்சது? உடஞ்சி போன காரை. யாராவது கை தொங்குதுடா. ரத்தம் தெரிக்குது. ஹெல்ப் பண்ணுறா. இறங்குடா அருளே இறங்குடா. காப்பாத்து. மயக்கம் போட்டு விழுந்துருவியா? இது வண்டி திருப்பிட்டு வரேன். எம்பி இங்கே டக்குன்னு பார்த்தோன்னே என்னடா இது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா சேஃப்டிக்கு போட்டு வச்சுருக்காங்க. நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன்ப்பா பஸ்ஸுக்குன்ட்டு. ஓ மை காட். அங்கே பாருங்கள் ஆக்சிடெண்ட்டை. எதுக்கு நிற்கிறேன் போக சொல்கிறாரு. புரியுதா இல்லையா? கை காமிச்சாரா இல்லை நிற்காத போன்னாரு. இது எதாவது சொல்லும். ஓவர்லோட் லக்கேஜா? எதுக்கு பிடுங்கண்ணா? ஒருத்த ஆப்போசிட்ல இப்படி ஏறி வந்து நான் இப்படி இறங்கிட்டேன். அப்படி ஃபுல்லா இறங்கிட்டேன். அதை பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டு வந்து நின்னா. சரி ஃபேன் காத்துல நிக்க சொன்னான். சரி நல்லா இது பண்றானே. நீங்க பாரு எதுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு? இன்னைக்கு எங்க பிடிச்சாலும் சரி இது காட்டினா போதுமா. 10,000 ரூபாய் கேட்டான். அப்புறம் 2,000 ரூபாய்க்கு வந்தான். அப்புறம் 1000 ரூபாய்க்கு கம்மி வரவே மாட்டேன்ட்டான். போவான் அப்படின்னு. நீங்க தான் நிக்க என்கிட்ட கேட்டேன் எத்தனை பைக் வருதுன்னு சொல்லிட்டு. சிங்கிள் பாய் நீ இப்படி வச்சுட்டு இப்படி நானும் வந்துட்டேன். பைக்கை காட்டி தான் நின்றா. உனக்கு 1000 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் ஹேண்ட் கேஷ் இருந்துச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். இது டெல்லியில் போட்டோம் கொரியர். ஒரு வாட்டி 5000 ரூபாயா சம்திங் வந்துச்சு. 5000. ஆமாம் டெல்லியிலேருந்து. இங்கேருந்து ரொம்ப தூரம்ல. மேலே ஏறு பையா கிதர். ஓ இதுதான் ஆஃபீஸா? இப்போ வந்து இருட்டாக தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கம்மா லாக் பண்ணிட்டா? அம்மி என்னை மிஸ் பண்ணீங்களா? ஆமாங்க. எவ்வளோ நாள் மிஸ் பண்ணீங்க? 25 நாள். சே பேட்ரி மாத்திரக்குள்ள அம்மா ஓப்பன் பண்ணிட்டாங்க எம்பி. சே பேட்ரி கடைசி நேரத்தில் சொதப்பி போச்சு.
எங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் பாருங்க ஓவர் ஆக்டிங். கருப்பு 500 1000 போட்டுன்னா போட்டு விட மாட்டேங்குது. 2000 போட்டுட்டு முடிச்சிச்சு. 20 கிலோ எடை கம்மி வைட்டேன் சாபாசா. எங்கள் அம்மாலாம் அச்சோ சாபாசா. சமைக்கல தானே எனக்கு. ரெடியா இருக்கு சாபாசா. ஐயோ இதுன்னு பார்த்து நான் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன். என்ன வச்சிங்க? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நானே கடன் வாங்கி தான் வாங்கிட்டு வந்தேன். 500 போட்டு விட்றேன், அடுத்த மாதம் சேலரி வரும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நீ எப்படி இருந்தாலும் ஒரு பையன் இருக்கான்னு நீ மறந்துருப்பேன்னு நினச்சி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா 10 நாளாக உன் வீட்லேயே இல்லையா, நான் உன் வீடு தான் நான் சொல்லுவேன். என் வீடு நீ சொன்னேன்னா நீ சொல்லி காட்டுவேன். அதனால் நான் உன் வீடுன்னே சொல்லிடுறேன். ஆஹா வீட்டுக்கு வந்தால் தான் அருமையாக இருக்குது. எம்பி வண்டி இங்கே வந்து கொரியர் போட்டோம். மீதி டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அடுத்த வாட்டி இதை சொல்கிறேன். நேபாள் ரெட் பட்ஜெட் என்னாச்சு எதுன்னு சொல்கிறேன். ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு ஐயோ உப்பு கறிக்கிற ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி போட்டு ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியே ஆகணும் எம்பி. நான் ட்ரெயினோட கதை என்ன ஏதுன்ட்டு அடுத்த விளாகில் சொல்கிறேன். இதுங்க எப்படி ஷூட்டிங் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் காத்தோட்டம் வாங்க. ஐயோ தமிழ்நாட்டுக்கு வந்தேன், ஹீட் இப்போ தான் தெரியுது. சிக்கிமில் இருக்கும்போது ஹீட்டே இல்லை, குளிராக இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே நைட் டைமில் கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே எம்பி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.